மதியம் சாப்பிட்ட சாப்பாடே செரிக்காம ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ போட சொல்லி குடிச்சா அதுக்குள்ள நைட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டது செரிக்கல அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம அம்மா வீட்டுல மட்டும்தாங்க இருக்கும். ஏன்னா அங்க மட்டும்தான் நம்ம ஒரு வேலையும் செய்யாம சாப்பிட்டு தூங்குவோம். சித்தப்பா போயிட்டு நைட்டு டின்னருக்கு எல்லாருக்கும் கடையில இருந்து பரோட்டா மட்டும் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாரு. கூடவே சிக்கன் சேர்த்து வாங்கிட்டு வந்ததால எல்லாரும் சேர்ந்து பரோட்டாவுக்கு சிக்கன் சால்னா தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். கூடவே நான் இட்லி பொடி அரைச்சு கொடுங்கன்னு கேட்டதால அதையும் சைட் பை சைட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட ரெசிபி நம்ம முன்னாடியே போட்டுட்டோம், செக் பண்ணி பாருங்க. இப்போ சிக்கன் கிரேவி அம்மா ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பாத்துருவோமா? ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காவெல்லாம் பொடி பண்ணி வச்சிருக்காங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு சால்னாக்கு தேவையான சுடுதண்ணி 3 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சதும் கடைசியா கொத்தமல்லி கருவேப்பிலை தூவுனீங்கன்னா அவ்வளவுதாங்க, டேஸ்டியான பரோட்டா சால்னா ரெடி. நாங்க நைட் டைம்ங்கிறதால தேங்காய் முந்திரி எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டா தேங்காய், முந்திரி, சோம்பு மட்டும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நாங்க சிக்கன் கிரேவியே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அது வரைக்கும் இந்த பரோட்டா சூடாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பரிமாறிட்டு நானும் சாப்பிட்டுட்டு நைட்டோட நைட்டா ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம்.